அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 23. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாமிய வரலாறு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு அல்லாஹு தாலாவின் ஆற்றல் மிக்க ஒரு செயலாகும். ஏனெனில் இவர்கள் பிறந்தபோது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 வயது அடைந்தவராகவும் தாய் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 90 வயது அடைந்தவராகவும் இருந்தனர். பொதுவாக இந்த வயதில் யாருக்கும் குழந்தை பிறப்பதில்லை. இவர் பிறக்க போகும் செய்தியை வானவர் கூறிய போது இருவருமே ஆச்சரியம் அடைந்தனர். நம்பிக்கை இழக்காதீர்கள் என கூறி உறுதிப்படுத்தினார் வானவர். எனவே அல்லாஹ்வின் ஆணைப்படி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் பிறந்த ஆண்டில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவருமே காபாவை கட்டினார்கள். இவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட 14 வயது இளையவர். இவர்களின் 60வது வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தமது அண்ணனின் மகளை மணம் செய்து வைத்தார்கள். இத்தம்பதியருக்கு 2 ஆண் மக்கள் பிறந்தனர். ஒருவரின் பெயர் ஈசு, மற்றவரின் பெயர் யாக்கூப் என்பதாகும். அல்லாஹ்வின் ஆற்றல். காற்று. அல்லாஹு தாலா நமக்காக காற்றை படைத்துள்ளான். இதனை நாம் சுவாசிப்பதுடன் இதன் உதவியால் ஒருவர் மற்றொருவரின் குரலை கேட்கிறோம், பேசுகிறோம். இது கூடுதலாக அல்ல குறைவாக வீசுவதால் பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. பூமியிலிருந்து 3 மைல் தூரத்திற்கு மேல் காற்றின் வேகம் குறைவாக இருக்கும். மேலும் 500 மைலுக்கு அப்பால் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. பூமியில் சில மணித்துணிகள் காற்று நிறுத்தப்பட்டுவிட்டால் எல்லா படைப்பும் அழிந்துவிடும். படைப்புகள் உயிர் வாழ ஏதுவான காற்றை படைத்திருப்பது அல்லாஹ்வின் மாபெரும் ஆற்றலாகும். ஒரு பரலை பற்றி. இஷா தொழுகையின் முக்கியத்துவம். எவர் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் பாதி இரவு தொழுதவர் ஆவார். மேலும் எவர் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் முழு இரவும் தொழுதவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. துஆ நன்மையுள்ளதா ஆகும். மேலும் வந்துள்ள துன்பத்தையும் இனி வரப்போகும் துன்பத்தையும் அது நீக்குகிறது. எனவே துஆவை வளமையாக்கி கொள்ளுங்கள். ஒரு பாவத்தை பற்றி. குர்ஆனில் தனது கருத்தை திணிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் குர்ஆனில் தனது அபிப்பிராயத்தை திணித்து கூறுகிறாரோ அவர் தங்குமிடம் நரகமே. உலகத்தை பற்றி. மறுமைக்கு முன்னால் உலகம். மறுமைக்கு முன்னால் உலகத்தின் மதிப்பு என்னவெனில், கடலில் ஒரு விரலை நுழைத்து பிறகு வெளியில் எடுத்து பார்த்தால் அந்த விரலில் எவ்வளவு தண்ணீர் மிஞ்சுமோ அதுதான் உலகம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. மறுமையை பற்றி. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், சொர்க்கவாசிகளுக்காக இன்னும் அவர்களிடத்தில் அடக்கமான கண் அழகிகள் இருப்பார்கள். தூய்மையில் அவர்கள் சிப்பிகளில் மறைக்கப்பட்ட முத்துகளைப் போல் இருப்பார்கள். நபி வழி மருத்துவம். கடுகின் பலன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கடுகு உபயோகப்படுத்துங்கள். ஏனெனில் அல்லாஹு தாலா அதில் எல்லா நோய்களுக்கான நிவாரணத்தை வைத்திருக்கிறான். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், உங்கள் பொருட்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு சோதனைகளே. ஆனால் அல்லாஹ் அவனிடம்தான் மகத்தான நற்கூலி இருக்கிறது. ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அவன் போதனைகளை செவித்தாழ்த்தி கேளுங்கள். அவனுக்கு வழிபடுங்கள். அவன் பாதையில் செலவு செய்யுங்கள். இது உங்களுக்கே நன்மையாக இருக்கும். அன்றியும் எவர் தம் மனதில் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுகிறாரோ அவர்கள் தாம் வெற்றி பெற்றவர்கள்.